இக்கிகை. ஆசிரியர் ஹெக்டர் கார்சியா மற்றும் பிரான்சிஸ் மிராயிசஸ். தமிழில் PSV குமாரசுவாமி. வாசிப்பது ரேவதி சங்கர். நீண்ட ஆயுளின் ரகசியம் அறிந்தவர்கள். உலகிலேயே மிக நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் ஞானக் கூற்றுக்கள். இன்று உலகில் 110 வயதை கடந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் எண்ணிக்கை 300 450 வரை இருக்கலாம் என்றாலும் ஆவணப்பதிவு மூலமாக உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 75 மட்டும்தான். அவர்கள் ஒன்றும் சூப்பர் ஹீரோக்கள் அல்லர். ஆனால் நாம் அவர்களை அவ்வாறுதான் பார்க்க வேண்டும். மக்களின் சராசரி வாழ்நாளின் அளவு உயர்ந்து கொண்டே இருப்பதால் இப்படி நீண்ட ஆயுளுடன் இருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. 110 வயதை கடந்த சிலர் என்ன கூறுகிறார்கள் என்பதை இனி பார்க்கலாம். மிசாவோ ஒகாவா 117 வயது. நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக உறங்குங்கள், நீங்கள் நீண்ட ஆயுளுடன் இருப்பீர்கள். ஆசுவாசமாக இருப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெரோன்டாலஜி ரிசர்ச் குரூப்பின் ஆய்வுப்படி 2015 வரை உலகிலேயே அதிக நாட்கள் வாழ்ந்தவர் என்ற பட்டத்திற்கு சொந்தக்காரராக இருந்தவர் மிசாவோ ஒகாவா. அவர் 117 ஆண்டுகளும் 27 நாட்களும் வாழ்ந்த பிறகு ஒசாகாவில் உள்ள காப்பகம் ஒன்றில் உயிர் நீத்தார். ஒரு துணி வியாபாரியின் மகனான அவர் 1898ஆம் ஆண்டு பிறந்தார். அவர் ஸ்பெயினிலும் கியூபாவிலும் பிலிப்பைன்ஸிலும் தன் காலனிகளை இழந்தது. அமெரிக்கா ஹவாய் தீவை தன்னுடன் இணைத்து கொண்டது. பெப்சி கோலா அந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 3 நூற்றாண்டுகளை கண்ட இந்த மூதாட்டி 110 வயது வரை யாருடைய உதவியுமின்றி தன்னுடைய வேலை தானே செய்து கொண்டார். அவருடைய ஆரோக்கியத்தின் ரகசியத்தை பற்றி வல்லுநர்கள் அவரிடம் கேட்டபொழுது சூஷி உணவும் உறக்கமும் தான் அதற்கு காரணம் என்று அவர் கூறினார். வாழ்க்கை மீது அவருக்கு இருந்த மகத்தான பிடிப்பையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அவருடைய நீண்ட ஆயுள் ரகசியத்தை பற்றி அவரிடம் கேட்டபொழுது அதற்கு அவர், நானும் அதைத்தான் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று வேடிக்கையாக கூறினார். நீண்ட ஆயுளுடன் இருப்பவர்கள் உற்பத்தி செய்து தள்ளுகின்ற ஒரு தொழிற்சாலை போல ஜப்பான் இருப்பதற்கான நிரூபணம் இதோ. அதே ஆண்டு இறந்து போன சகாரி மோமை இவ்வுலகில் 112 ஆண்டுகள் 150 நாட்கள் உயிர் வாழ்ந்திருந்தார். அப்பொழுது உலகிலேயே மிகவும் வயதான ஆணாக அவர் இருந்தார். அவரை விட மூத்த பெண்கள் 57 பேர் இருந்தனர். மரியோ காப்போவில்லா 116 வயது. நான் என் வாழ்நாளில் இறைச்சியை உண்டதே கிடையாது. ஈக்குவடர் நாட்டில் 1889இல் பிறந்த மரியா காப்போவில்லாவை 2006இல் கின்னஸ் சாதனை புத்தகம் உலகிலேயே மிக அதிக வயது வாழ்ந்த நபர் என்று கௌரவித்தது. அவர் இறந்த பொழுது அவருக்கு வயது 116 ஆண்டுகள் 347 நாட்கள். அவர் 3 குழந்தைகளையும் 12 பேர குழந்தைகளையும் 20 கொள்ளு பேர குழந்தைகளையும் விட்டு சென்றுள்ளார். அவர் கூறியதாவது, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் வாழ்க்கை நன்றாக போய்க் கொண்டிருப்பதற்கு நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். நான் இத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்வேன் என்று நான் ஒருபொழுதும் நினைத்ததில்லை. என்னுடைய கணவர் ஆண்டோனியோ காப்போவில்லா ஒரு கப்பல் தலைவர். அவர் தன்னுடைய 84 வயதில் காலமானார். எனக்கு 2 மகள்கள், ஒரு மகன். இப்பொழுது எனக்கு ஏகப்பட்ட பேர குழந்தைகளும் கொள்ளு பேர குழந்தைகளும் இருக்கின்றது. பழைய காலத்தில் விஷயங்கள் நன்றாக இருந்தன. எனக்கு வால்ட்ஸ் நடனம் மிகவும் பிடிக்கும். இப்பொழுதும் அதை என்னால் ஆட முடியும். கைவேலைகளிலும் எனக்கு விருப்பம் உண்டு. பள்ளி நாட்களில் கற்றுக்கொண்ட கைவேலைப்பாடுகள் இன்றும் கூட நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவர் பேட்டி அளித்து முடித்ததும் எழுந்து நின்று நடனம் ஆடத் தொடங்கிவிட்டார். நடனம் அவருக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாக இருந்து வந்திருக்கிறது. அவர் அதை பெரும் ஆற்றலுடன் ஆடியபொழுது அவர் பல ஆண்டுகள் இளமையாக தெரிந்தார். அவருடைய நீண்ட ஆயுளின் ரகசியம் குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட போது, அது எனக்கு தெரியாது. ஆனால் என் வாழ்நாளில் நான் ஒருமுறை கூட இறைச்சி உண்டது கிடையாது. ஒருவேளை அது என் நீண்ட ஆயுளுக்கு காரணமாக இருக்கலாம் என்று பதிலளித்தார். ஜீன் கால்மெண்ட் 122 வயது. 1875 பிப்ரவரியில் பிரான்சில் உள்ள ஆர்ல் என்ற இடத்தில் பிறந்த ஜீன் கால்மெண்ட் 1997 ஆகஸ்ட் 4 வரை வாழ்ந்தார். 122 வயது வரை வாழ்ந்திருந்த அவர் மனித வரலாற்றில் இதுவரை அதிக காலம் வாழ்ந்திருந்தவராக பதிவு செய்யப்பட்டுள்ளார். ஒருமுறை அவர், நான் மெத்தசெலாவுடன் போட்டி போட்டேன் என்று நகைச்சுவையாக கூறினார். அதாவது பைபிளில் இடம்பெற்றுள்ள மெத்தசெலா 969 ஆண்டுகள் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. தன்னுடைய நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பிறகு அவர் இயற்கையான காரணங்களால் இறந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எதையும் ஒதுக்கி தள்ளியது கிடையாது. 110 வயது வரை யாருடைய உதவியுமின்றி தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது தன் வீட்டில் தவறுதலாக சிறிய தீ விபத்து ஒன்று ஏற்படுத்திவிட்டதால் அவர் ஒரு காப்பகத்திற்கு குடிபெயர முன்வந்தார். அவர் தன்னுடைய 120 வயதில் புகைப்பிடிப்பதை நிறுத்தினார். அவருடைய கண்புரை காரணமாக அவரால் தன் வாயிலிருந்த சிகரெட்டை சரியாக பார்க்க முடியவில்லை என்பதுதான் அவர் அதை நிறுத்தியதற்கான காரணம். வால்டர் ஃப்ரூனிங். நீங்கள் உங்களுடைய உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்திருந்தால் நீண்ட காலம் இங்கு உலாவிக் கொண்டிருப்பீர்கள்.
3 நூற்றாண்டுகளை சந்தித்திருந்த வால்டர் ஃப்ரோனிங் அமெரிக்காவில் உள்ள மின்னசோட்டாவில் 1896இல் பிறந்தார். அவர் இயற்கையான காரணங்களால் 2011இல் இறந்தார். அவர் இருமுறை திருமணம் செய்து கொண்டிருந்தார். 50 ஆண்டுகள் ரயில்வே துறையில் பணிபுரிந்திருந்தார். அவர் தன் இறுதி நாட்களில் ஏகப்பட்ட பேட்டிகளை அளித்திருந்தார். தினமும் இருவேளை மட்டுமே உண்ணும் பழக்கமும் நீண்ட காலம் வேலை பார்த்ததும் தான் தன்னுடைய நீண்ட ஆயுளுக்கு காரணம் என்று கூறுகிறார். தன்னுடைய 112வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் பொழுது அவர், நீங்கள் உங்களுடைய உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்திருந்தால் நீண்ட காலம் இங்கு உலாவிக் கொண்டிருப்பீர்கள் என்று தெரிவித்தார். நீண்ட ஆயுளுக்கு வால்டரின் பிற ரகசியங்கள்: அவர் எப்பொழுதும் பிறருக்கு உதவினார். அதோடு தான் இறப்பது குறித்து அவர் பயப்படாதிருந்தார். 2010இல் அவர் அளித்த ஒரு பேட்டியில், நாம் எல்லோரும் இறக்கத்தான் பிறந்திருக்கிறோம். இறப்பது குறித்து சிலர் அஞ்சுகின்றனர். இறப்பதற்கு எப்பொழுதும் அஞ்சாதீர்கள் என்று கூறினார். அவர் 2011இல் இறப்பதற்கு முன்பு ஒரு பாதிரியாரிடம் இவ்வாறு கூறியிருந்தார்: நான் கடவுளுடன் ஒரு உடன்படிக்கை செய்துள்ளேன். என்னால் ஒரு கட்டத்திற்கு மேல் மேம்பாடு அடைய முடியாவிட்டால் அவர் என்னை தன்னிடம் அழைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் அது. இக்கிகை கலைஞர்கள். நீண்ட ஆயுளுக்கான ரகசியத்தை அறிந்தவர்கள் 110 வயதை கடந்தவர்கள் மட்டுமல்லர். கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெறாமல் ஆனால் நீண்ட ஆயுளுடன் இருக்கும் பலர் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் ஆற்றலையும் கொண்டுவர உத்வேகமளிக்கும் பலவற்றை தெரிவிக்கின்றனர். எல்லா விதமான கலைவடங்களும் இக்கிகையை கொண்டிருக்கின்றன. அவற்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியையும் நோக்கத்தையும் கொண்டு வர முடியும். அழகை ரசிப்பதும் படைப்பதும் இலவசமானது. அதை அடைவதற்கு எல்லா மனிதர்களுக்கும் வழி இருக்கிறது. உக்கியோ ஈ பாணியில் மரக்கட்டை அச்சுக்களை பதிப்பித்த ஜப்பானிய கலைஞர் ஹோகுசாய் 88 வயது வரை வாழ்ந்தார். 100 வியூஸ் ஆஃப் மவுண்ட் ஃபியூஜி என்ற தன்னுடைய நூலின் பின்னுரையில் அவர் இவ்வாறு எழுதினார்: என்னுடைய 70 வயதுக்கு முன்பு நான் படைத்தவை எல்லாம் மதிப்பானவை அல்ல. என்னுடைய 73வது வயதில்தான் மரம், செடி, கொடி, புல், பூண்டுகள், விலங்குகள், பறவைகள் மற்றும் பூச்சிகளின் உண்மையான இயற்கை கட்டமைப்பை புரிந்து கொண்டேன். என் 80வது வயதில் அதில் மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டது. எனக்கு 90 வயது ஆகும் பொழுது அதன் மர்மத்தை நான் ஊடுருவியிருப்பேன் என்று நான் நம்புகிறேன். நான் 100 வயதை நெருங்கும் பொழுது மிக அற்புதமான கட்டத்தை நெருங்கியிருப்பேன். என்னுடைய 110வது வயதில் நான் இழுக்கும் ஒவ்வொரு கோடும், நான் வைக்கும் ஒவ்வொரு புள்ளியும் வாழ்க்கையின் உள்ளுணர்வோடு சங்கமமாயிருக்கும். தன்னுடைய 86வது வயதிலும் வேலை செய்து கொண்டிருக்கும் கிறிஸ்டோபர் ஃப்ளமர் தங்கள் தொழிலின்பால் காதல் கொண்டிருக்கும் பிறரைப் போல ஒரு இரகசிய ஆசையை வெளிப்படுத்துகிறார். நாங்கள் நடித்து கொண்டிருக்கும் மேடையிலேயே நாங்கள் இறந்துவிட விரும்புகிறோம். ஜப்பானிய நவீன மங்கா சித்திரக்கதைகளின் தந்தை என்று வர்ணிக்கப்படுகிற ஒசாமு டெசுகா இதே உணர்வை வெளிப்படுத்துகிறார். 1989இல் இறப்பதற்கு முன்பாக உதிர்த்த வார்த்தைகள்: தயவு செய்து என்னை வேலை செய்ய விடுங்கள் என்பது தான். ஃப்ரெட்ரிக் வைஸ்மன் 86 வயது திரைப்பட இயக்குனர் தனக்கு வேலை செய்ய பிடிக்கும் என்பதால் தான் அதை தீவிரமாக செய்து வருவதாக கூறினார். எல்லோரும் தங்களுடைய வலிகளை பற்றியும் நோவுகளை பற்றியும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய நண்பர்கள் ஒன்று இறந்து விட்டனர் அல்லது இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் என்று அவர் ஒருமுறை கூறினார். தன்னுடைய 100வது வயதுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கும் கார்மன் ஹெரோ என்னும் பெண் ஓவியர் தன்னுடைய முதல் ஓவியத்தை விற்றபொழுது அவருக்கு வயது 89. இன்று அவருடைய ஓவியங்கள் புகழ்பெற்ற அருங்காட்சியகங்கள் பலவற்றின் சுவர்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் நான் எடுத்த காரியத்தை முடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறேன். இது அபத்தமாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையை நான் ஒவ்வொரு நாளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். கற்பதை ஒருபொழுதும் நிறுத்தாதீர்கள். உங்களுக்கு வயதாகி உங்களுடைய உடல் நடுங்கிக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய உடலின் பாகங்களில் முனகல் சத்தங்கள் கேட்டுக்கொண்டு நடு இரவில் நீங்கள் தூங்காமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் நேசித்தவர்களை நீங்கள் இழந்திருக்கலாம். பைத்தியக்காரர்களால் உங்கள் உலகம் பந்தாடப்பட்டு கொண்டிருக்கலாம். கீழானோரின் மனங்களில் உங்கள் கௌரவம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இவை அனைத்திற்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது. தொடர்ந்து கற்றுக்கொண்டிருப்பது தான் அது. உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, அது எப்படி இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். இது ஒன்றை குறித்து மட்டும்தான் மனதால் சலிப்படைய முடியாது. அதிலிருந்து அதனால் தப்பிக்க முடியாது. அந்த ஒரு விஷயத்தால் மனதை பயமுறுத்த முடியாது. இயற்கையியலாளரும் நூலாசிரியருமான எட்வர்ட் ஓ வில்சன் ஆழமான கேள்விகளுக்கான பதில்களை அளிக்கின்ற நபர்களோடு சேர்ந்து கொள்ள தேவையான அளவு அனுபவம் எனக்கு இருப்பதாக நான் நம்புகிறேன். நாம் யார், எங்கிருந்து வந்தோம், எங்கு போகப் போகிறோம் போன்ற கேள்விகள் குறித்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சிந்திக்க தொடங்கிய பொழுதுதான் இது குறித்து எவ்வளவு குறைவாக ஆராயப்பட்டுள்ளது என்பதைக் கண்டு நான் மிகவும் வியந்தேன் என்று கூறியுள்ளார். 2015ஆம் ஆண்டு தான் 92 வயதில் காலமான ஓவியர் எல்ஸ்வர்த் கெல்லி நமக்கு வயதாகும் பொழுது நாம் நம் மனத்திறனை இழக்கிறோம் என்ற கருத்து மாயையான ஒன்று என்று கூறியுள்ளார். உண்மையில் வயது ஏற ஏறத்தான் அவதானித்தல் குறித்த தெளிவும் திறனும் நமக்கு கிடைக்கிறது. வயதாகும் பொழுது உங்களால் அதிக விஷயங்களை உன்னிப்பாக பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் நான் புது புது விஷயங்களை பார்க்கிறேன். அதனால்தான் என்னால் புதிய புதிய ஓவியங்களை வரைய முடிகிறது.
86 வயதான பிராங்க் கெரி ஒரு கட்டட வடிவமைப்பாளர். சில கட்டடங்களை கட்டி முடிப்பதற்கு 7 ஆண்டுகள் ஆவதாக அவர் தெரிவிக்கிறார். இது பொறுமையான அணுகுமுறையை சுட்டிக்காட்டுகிறது. அதே சமயம் ஸ்பெயினில் பில்பவ் என்ற இடத்திலுள்ள குகன்ஹெய்ம் அருங்காட்சியகத்தை வடிவமைத்துள்ள அவர் நிகழ்காலத்தில் வாழ்வது எப்படி என்பதையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருங்கள். பின்னால் திரும்பிச் செல்லாதீர்கள். நீங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் கணத்தோடு உங்களால் உங்களை தொடர்படுத்திக் கொள்ள முடிந்தால், உங்களால் உங்களுடைய கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்திருக்க முடிந்தால், உங்களைச் சுற்றியிருப்பவை குறித்து ஆர்வம் கொண்டிருக்க முடிந்தால், உங்களால் தானாகவே நிகழ்காலத்தில் லயித்திருக்க முடியும் என்று அவர் கூறுகிறார். தொடரும்.